ගෞරවයෙන් කරමින් ශ්‍රී ලංකාවේ ඉතිමත් පාසලක පළමු ස්ථානයේ සිටින හේතු විද්‍යාලයේ සිසුන්ගේ සාම්ප්‍රදායික පෙරපාලිය ඔබ ඉදිරියේ ගමන් කරන අයුරු ඔබට දක්නට ලැබේ. கல்லூரியை தொடர்ந்து 200 வருட பழமைமிகு பாடசாலையாகும் தென்னாசியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது கலவன் பாடசாலையாகவும் வெளிவரும் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி மாணவர்களது இன்னிய அணிவகுப்பினை நாம் பரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். නැවත දෙමළ සංස්කෘතිය සහ පිළිබිඹු කරමින් යාපනයේ තෙලිපලේ යුනියන් විදුහලේ සිසුන් විසින් පවත්වන සාම්ප්‍රදායික පෙළපාලියද ඔබ ඉදිරියේ ගමන් කරන අයුරු ඔබට දක්නට ලැබේ. தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி மாணவர்களது இன்னிய அணிவகுப்பினை தொடர்ந்து தமிழர்தம் கிராமிய கலை வடிவங்களை பிரதிபலிக்கும் செம்பு நடனம், கோலாட்டம், சிரட்டை கும்மி மற்றும் மயில் ஆட்டங்களோடு வருகிறார்கள் புங்குடுதீவு மகாவித்தியாலய மாணவர்கள். அந்த அழகிய ஆற்றுகைகளை நாங்கள் இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். දෙමළවරු මේ පිළිබිඹු කරන්නේ යාපනයේ පුංගුடுதீவு මහවිදුහලේ සිසුන් විසින් පවත්වන සාම්ප්‍රදායික ග්‍රාමීය නැටුම් පෙළපාලිය ඔබ ඉදිරියේ ගමන් කරන අයුරු ඔබට දක්නට ලැබේ. சூழலை உருவாக்க வேண்டும் என்று அதிகௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களது எண்ணப்பாட்டினை நிறைவேற்றும் நோக்குடன் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வழிகாட்டலோடு இலங்கையின் 78வது சுதந்திர தின நிகழ்வில் தற்பொழுது கலை ஆற்றுகைகளை வழங்கியவாறு வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தமிழகம் பண்பாட்டினுடைய கிராமிய கலை வடிவங்களை செம்பு நடனம், கோலாட்டம், சிரட்டை கும்மி, மயிலாட்டம் நிகழ்வுகளை நிகழ்த்தியவாறு புங்குடுதீவு மகாவித்தியாலய மாணவிகள் இப்பொழுது இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். ස්වාභාවික සම්පත්වලින් හා සුන්දරත්වයෙන් කුමකක් අපගේ ආශිර්වාදවත් දේශයේ සියලු වෙනස්කම් ජයගැනීමෙන් බාහිර ආත්මීය දරුවන් ලෙස අපි සියලු දෙනාම එකමුලයක් ලෙස එක්සත් වී මෙම 60 වන දින අත්විඳින දේශප්‍රේම වේ සමරන ඉටු කිරීමේ අරමුණේ සහ ඒ සඳහා පරිසරයක් නිර්මාණය කිරීම සඳහා උතුරු පළාත් සභා ගරු ආණ්ඩුකාරතුමාගේ මඟ පෙන්වීම යටතේ විවිධ වැඩසටහන් ක්‍රියාත්මක කරයි. மாணவிகளது அந்த கலை ஆட்சியை தொடர்ந்து சிங்கள மக்களது பாரம்பரிய கலை வடிவங்களை பிரதிபலிக்கும் வண்ணம் கட்டிய நடனத்தோடு வருகிறார்கள் வெளியோயார் ரன்சிலு கலைமன்ற கலை குழந்தைகள். வழங்கப்படுகின்ற அந்த மரியாதைகளை ஏற்றவாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் உயர்திரு நாகலிங்க தேவநாயன் மற்றும் ரபான் இசையோடு யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரியினுடைய மாணவர்கள் அணிவகுத்து வருகின்ற காட்சியை நாங்கள் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம். මුස්ලිම් සම්ප්‍රදාය පිළිබිඹු කරමින් යාපනය ඔස්මානියා විදුහලේ සිසුන් විසින් පවත්වන සාම්ප්‍රදායික නැටුම් කණ්ඩායම ඔබ ඉදිරියේ ගමන් කරන අයුරු ඔබට දක්නට ලැබේ. දෙමළ සිංහල සහ මුස්ලිම් ප්‍රජාවන් අතර සහෝදරත්වය සහ සහජීවන ගොඩනැගීම තරුණ පරම්පරාවෙන් ආරම්භ විය යුතු බව පෙන්නුම් කිරීම සඳහා ඔබ දැන් දෙමළ සිංහල සහ මුස්ලිම්
கோலாட்டம் மற்றும் ரபாட் இசையோடு முஸ்லிம் மக்களுடைய அந்த கலை வடிவத்தை இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். මුස්ලිම් සම්ප්‍රදාය පිළිබිඹු කරමින් යාපනය ඔස්මානියා විදුහලේ සීසන් විසින් පවත්වන සාම්ප්‍රදායික නැටුම් කණ්ඩායම ඔබ ඉදිරියේ ගමන් කරන අයුරු ඔබට දක්නට ලැබේ. ஒஸ்மானியா கல்லூரி மாணவர்களது அந்த நிகழ்வை தொடர்ந்து மீண்டும் ஒரு கண்டிய நடனத்தோடு வவுனியா பராக்கிரம் வித்யாலய மாணவர்கள் இங்கே வருகின்ற காட்சியையும் அவர்களுக்கு பின்னால் கரகாட்டம் ஒயிலாட்டத்தோடு லயநாட்டிய பாடசாலை மாணவர்கள் வண்ணமயமாக வரும் காட்சியையும் நாங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். නැවතත් සිංහල සම්ප්‍රදාය පිළිබිඹු කරමින් වවුනියා පරාක්‍රම විදුහලේ සිසුන් විසින් පවත්වන කැඩිය නාට්‍ය කණ්ඩායම இலங்கை கண்டிய நடனத்தை தொடர்ந்து கரகாட்டம் மற்றும் ஒயிலாட்டம் லயநாட்டிய பாடசாலை மாணவர்கள் நிகழ்த்திய வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களினுடைய கிராமிய கலை வடிவங்கள் அருகி வருகின்ற இந்த நிலையிலே நாட்டின் 78வது சுதந்திர தின நிகழ்விலே அவற்றை நீங்கள் வண்ணமயமாக கண்டுகளிப்பதற்கு ஒரு வாய்ப்பினையும் அந்த கலை வடிவங்கள் மீள உயிர்ப்போடு இந்த சமூகத்திலே வெளியிட வேண்டும் என்கின்ற பேரவாவோடும் இங்கே இந்த ஆட்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். සිංහල සම්ප්‍රදාය පිළිබිඹු කරමින් වෙනිඔය මදුරංග කලා ආයතනයේ සිසුන් විසින් පවත්වන ග්‍රාමීය නැටුම් කණ්ඩායම ඔබ ඉදිරියේ ගමන් කරන අයුර ඔබට දක්නට ලැබේ. அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் இப்பொழுது கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். දෙමළ උරුමය පිළිබිඹු කරමින් මානිපායේ සිලම්බම් පාසල සිසුන් විසින් පවත්වන සිලම්බාටම් පෙරපාලිය ඔබ ඉදිරියේ ගමන් කරන අයුරු ඔබට දක්නට ලැබේ.